அடியாட்களுடன் அதிகாரிகளை மிரட்டும் காங்கிரஸ் எம்எல்ஏவே உடனே ஆக்ஷன் எடுங்க, அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தல். சென்னை வியாசர்பாடி அருகே கிருஷ்ணமூர்த்தி நகர் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு இடத்தை தனது என கூறி பொதுமக்கள் 3 கிலோமீட்டர் சுற்று வைத்த காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு எதிராக அப்பகுதி மக்கள் உயர்நீதிமன்றத்தில் நாடினர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் கூட தனது சொந்தமான இடம் என கூறி ஆக்கிரமிப்பு அகற்ற வந்த அதிகாரிகளை அடியாட்களுடன் மிரட்டியுள்ளார் காங்கிரஸ் எம்எல்ஏ அசன் மௌலானா. இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக அரசுக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் சென்னை வியாசர்பாடியில் அரசுக்கு சொந்தமான பொது வழியை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காமல் தமிழக அரசு தலைமை செயலகத்து உத்தரவின் பெயரில் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளையும் பொதுமக்களையும் அடியாட்களை கொண்டு மிரட்டியும் கொலை மிரட்டல் விடுத்தும் அச்சுறுத்திய காங்கிரஸ் கட்சியின் வேளச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அசன் மௌலானாவை வன்மையாக கண்டிக்கின்றோம். வியாசர்பாடி பகுதி பொதுமக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பொது வழி பாதையை வேளச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா ஆக்கிரமித்துள்ளதால் பொதுமக்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. யார் கொடுத்த தைரியத்தில் திரு அசன் மௌலானா பொது வழியை ஆக்கிரமித்திருக்கிறார்? வியாசர்பாடி பகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு RD சேகருக்கு தெரியாமல் திரு அசன் மௌலானா இந்த ஆக்கிரமிப்பை மேற்கொண்டிருக்கிறாரா? தனது தொகுதி பொதுமக்கள் நலனை விட கூட்டணி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரின் ஆக்கிரமிப்பு திரு RD சேகருக்கு முக்கியமாகி விட்டதா? எப்படி இதனை அனுமதித்தார்? வேளச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசன் மௌலானா ஆக்கிரமித்துள்ள பொது வழியை மீட்க வந்த அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் குற்றத்துக்காகவும் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கொலை மிரட்டல் விடுத்த குற்றத்துக்காகவும் திரு அசன் மௌலானா மீதும் உடன் வந்த அடியாட்கள் மீதும் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.